கோவை வடக்கு மற்றும் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை அறிமுகப்படுத்தி முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சிறப்புரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீங்களே சொல்லிட்டீங்க துரோகின்னு சொல்லி போட்டு. ஆமா, ஏன்னா நீங்க தான் அவரை ஜெயிக்க வச்சீங்க, அப்படிதானே? யார் மேயர் ஆக்குனா? மண்டல தலைவராகினது யாரு? நீங்க. சேமா வெளிச்சேர்ந்த மேயராக இருக்கும் பொழுது மண்டல தலைவராக இருந்தார். அதுக்கு முன்னாடி கவுன்சிலர் ஆக்குனீங்க, மண்டல தலைவருக்கு பின்னால் மேயர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. நம்மள இரவு பகல பணியாற்றணும். புரட்சி தலைவர் MGR அவர்கள் உருவாக்கின இந்த இயக்கம் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்த இந்த இயக்கம் தான் வாய்ப்பு கொடுத்தது. MGR அவர்களுக்கு அம்மா அவர்களுக்கு துரோகம் பண்ணா என்ன நடக்கும்? இன்றைக்கு அவரு இன்றைக்கு திமுக நிற்கிறார். ஆனா திமுக பாத்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதியில ஒரு ஆளு கூட இல்ல போல இருக்குது. பாவம், திமுக காரே நல்ல ஆள் இல்ல போல இருக்குது. அவங்க கட்சியோட நிலை இதுதான் போல இருக்கு. கோயம்புத்தூர்ல அதானே இங்க இருந்து போனதான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, வேற ஆளே இல்லை. அதனால சரி, ஆகவே நமக்கு திமுக போட்டியா இருந்தா கூட அவரு நமக்கு பக்கத்துல, ராமச்சந்திரனுக்கு பக்கத்துல வர முடியாது. இன்னொருத்தராரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை நம்ம கூட்டணியில கரூர் நின்றார். இந்த கரூர்ல அவருடைய சொந்த ஊர்லயே நம்பிக்கை இல்லாம இந்த கோயம்புத்தூருக்கு வந்திருக்கார். நம்ம எல்லாம் எங்க நிற்போம்? சேமா நன்னா எங்க நிற்பாரு, அம்மனை சொன்னா எங்க நிற்பாரு, ஜெயராம்னா எல்லாம் நம்ம மாவட்டத்தில் நிற்போம். அவர் கரூர் மாவட்டத்தில் சொந்த மாவட்டத்திலேயே நிக்கல. அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் நிற்கிறது மட்டுமல்ல, அது கணக்கிலே இல்லை. நம்ம பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அங்க மத்தியில் இருக்கிற ஆட்சி இருக்காங்க, அங்க பெரிய கட்சி மாறுகிறது. தமிழ்நாட்டில் கூட நிலை என்ன? ஒரு 3% 4% தான். நான் இருக்கிறத பேசுறேன், கூட்டி குறைச்செல்லாம் பேசல. 3% 4%. இன்னைக்கு அவரை ட்விட்டர் வாட்ஸ்அப்ல எல்லாம் மிக பிரமாண்டமா ஒரு ஐடிவிங்க வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அதுதானே பாத்தீங்கன்னா பெரிய தலைவரா இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்றேன், அவங்கள பத்து எல்லா பூத்துக்கு ஆள் போட சொல்லுங்க. ஆள் போட்டு பிறகு போட்டிக்கு வர சொல்லுங்க. பூத்துக்கு 10 ஆள் போட சொல்லுங்க. அவங்க பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க பிரச்சாரம் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. மீடியால சந்திச்சுட்டு ட்விட்டர் பேஸ்புக்ல யாரை வேணாலும் போட்டிக்கு வேணும் கூப்பிட்டு இருக்காரு. எங்க ராமச்சந்திரன் இன்னைக்கு தெளிவா நம்முடைய அத்தனை தொண்டர்கள் நம்ம களத்தில் இருக்கிறோம், நம்ம களத்தில் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மக்களுக்கு தெரியும் கோவை மாவட்டத்தில் அதிமுக 10 ஆண்டு காலத்தில் புரட்சி அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. திமுக இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, இப்ப 3 வருஷமா இருக்காங்க. நீ மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது செய்யுங்க. செய்யாம பாத்தீங்கன்னா இந்த ட்விட்டர்ல பேஸ்புக்ல தொலைக்காட்சியில நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுங்கிறதெல்லாம் இந்த வாய்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஏதாவது உருப்படியா பண்ணுங்க. உருப்படியா பண்ணாம சிங்கை ராமச்சந்திரன் வெற்றி பெற்றால் கண்டிப்பா மக்களுக்கு செய்வார், திட்டங்களை கொண்டு வருவார். இங்க 5 வருஷம் MP இருந்தார். யார் இருந்தா தொகுதிக்கு? திமுக கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட். அவர் ஏதாவது பண்ணாரா? பொள்ளாச்சிக்கு திமுக ஏதாவது பண்ணாங்களா? 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவும் பாரதிய கட்சி என்ன பண்றீங்களோ திட்டங்களை பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் மட்டுமல்ல, சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு தெளிவான முறையில் படித்த இளைஞர். இன்றைக்கு யாரும் அவர் கூட இணையாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு படித்தவர், பண்பாளவர், பழகக்கூடியவர். கோவை மாவட்டத்தில் ஓட்டு கேட்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? நீங்களே சொல்லுங்க. ஓட்டு கேட்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? எந்த மாற்று கருத்து? அவ்வளவு திட்டங்களை கொடுத்துருக்கோம். இங்க இருக்கக்கூடிய பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடி திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், அத்திக்கடு வனார் திட்டம், அரசு மருத்துவமனை மேம்பாடு, கலெக்டர் ஆபீஸ் பில்டிங், SP ஆபீஸ் பில்டிங், சொல்லிட்டே போலாம். அதிகமான தாலுகா ஆபீஸ், 6 புதிய கல்லூரி, இன்னும் சொல்லிட்டே போலாம். ஒரே ஒரு திட்டம் திமுக 3 வருஷத்துல கொண்டு சொல்லுங்க பாப்போம்.
இந்த 2 தொகுதிக்கு வடக்கு தெற்குக்கு ஒரு திட்டம் சொல்லுங்க. இந்த வடக்கு தெற்குல எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே இங்கதான் இருக்கு. எல்லாமே இங்கதான் இருக்கு. கலெக்டர் ஆஃபீஸ் இங்கதான் இருக்குது, அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கதான் இருக்கு, எஸ்பி ஆஃபீஸ் இங்கதான் இருக்கு. எல்லாமே புது புது பில்டிங். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெற்கு தொகுதியில் இருக்குது. வடக்கு தொகுதியில் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான ஏரியா இங்க பாத்தீங்கன்னா கணபதியிலிருந்து அந்த வடவழியில் போய் அந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் யார் பண்ணா? நம்ம தான். அதுக்கப்புறம் எடுத்துட்டு என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. ஏதாவது ஒன்று பண்ணான்னு சொல்லுங்க, ஏதாவது ஒரு திட்டம். ஆகவே விமர்சனத்தை மட்டும் வைத்து, ஊடகங்களை வைத்து, ஐடிவி பேஸ்புக்கில் மட்டும் அரசியல் நடத்துறாங்க. நம்ம களத்தில் இருக்கக்கூடிய கட்சி நம்ம அதிமுக, களத்தில் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக, நம்ம கூட்டணி கட்சி. நம்ம ஃபீல்டு இருக்கிறோம், நம்ம தொண்டர்கள் ஃபீல்டு இருக்கிறாங்க. களப்பணிக்கு உள்ள வந்து பேச சொல்லுங்க. சும்மா பேட்டி கொடுத்துட்டு தேர்தல் என்ன களப்பணி தானே. சரி, திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க. திமுக ஓட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம். எந்த திட்டம் தரல. சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, யாருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு திட்டங்களுக்கோ ஒரு அப்ரூவ் போக முடியுமா? ஆகவே எதுவுமே செய்யாம இன்னைக்கு எங்கேயுமே பாத்தீங்கன்னா, இன்னொன்று சொல்றேன், இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, நம்ம ஆட்சி இருக்கிறவங்க வரையிலும், எடப்பாடியா இருக்கிறவங்களும் எல்லாத்துக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் கிராமங்கள் நாங்கள் வீடு கொடுத்தோம், அடுக்குமாடி வீடு கட்டினோம். கிராமங்கள்லாம் பசுமை வீடு கொடுத்தோம். இன்னைக்கு பாரத பிரதமர் வீடு கொடுத்தோம். இந்த 3 வருஷத்துல இன்னைக்கு சொல்லக்கூடிய மத்திய அரசு சரி, இன்னைக்கு வேட்பாளர் 2 வேட்பாளர் பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு வீடு இந்த 3 வருஷம் தமிழ்நாடுக்குள்ள கொடுத்துருக்கீங்களா? ஏழைகளுக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு வீடு. திமுக அரசு அந்த முயற்சி பண்ணல. நான் துறையில் இருக்கும்போது, உள்ளாட்சியில் இருக்கும்போது மற்ற மாநிலங்கள் கட்டாத வீடுகள் எல்லாம் இங்க ஒன்று கட்டி இருக்கிறோம். அதிகமான வீடுகள் கொடுத்து திட்டங்கள் தருவதில் நாங்க திட்டங்கள் தந்திருக்கிறோம். உரிமையோட நெஞ்ச நிமித்திட்டு அதிமுக தொண்டர் ஓட்டு கேட்பாங்க. திமுக தொண்டர் உள்ளே வந்து ஓட்டு கேட்கற தகுதியே கிடையாது. இன்னொரு கட்சி அது கணக்கில் இல்லை, விட்டுறலாம். நமக்கு போட்டி 2 பேருக்கு தான். ஆகவே நீங்கள் எல்லாம் இன்றைக்கு சுழன்று பணியாற்ற வேண்டும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டி திமுக அதிமுக இருந்தாலும் கூட இன்னைக்கு திமுக வேட்பாளர் எங்க இருக்கான்னு தெரியல. நம்மளுக்கு இறங்கணும் சொன்னாங்க, வெளியே வர்றதுல எங்க இருக்கான்னு தெரியல. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நம்ம களத்தில் இருப்போம். ஆனா திமுக கடைசி நேரத்தில் அவன் வந்து வேலை பார்த்து ஏதோ ஃப்ராட் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு போயிடுவான். நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு தான் மேயரா வந்திருக்கணும், மண்டல தலைவராக வந்திருக்கணும், கவுன்சிலராக வந்திருக்கணும், பேரூராட்சி மன்ற தலைவராக வந்திருக்கணும், நகராட்சி தலைவராக வந்திருக்கணும். ஆனா கொலுசை காமிச்சு, குழந்தைகளுக்கு கொலுசு காமிச்சு, பொம்மை காமிக்கிற மாதிரி காமிச்சு மிஷின்லயே ஃப்ராட் பண்ணி, இது பொது தேர்தல் அப்படி பண்ண முடியாது, அது வேற. ஆனால் நாம் கவனமா இருக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் எல்லாம் இந்த 25 நாட்கள் முக்கியமான நாட்கள், 25 நாள் முக்கியமான நாட்கள் களப்பணி தான். இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு துரோகிகளும் எதிரிகளும் அவர்களை முறியடித்து இன்னைக்கு ரெட்டர சின்னத்தை காப்பாற்றி கட்சியை காப்பாற்ற எடப்பாடியார். தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க, எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு அச்சார். இதில் நம்ம பணியாற்றி வெற்றி பெற செய்ய வேண்டும் ராமச்சந்திரன் அவர்கள். ஆகவே ஒவ்வொரு பூத்திலையும் போய் பணியாற்ற வேண்டும். ஒரு பூத்துக்கும் பூத் கமிட்டி 19 பேர் போட்டுக்கிறோம். பாசறை மகளிர் குழு என்று 59 பேர் போட்டிருக்கோம். 59 பேர் நம்ம போட்டிருக்கிறோம். பூத் லெவலில் பணியாற்றணும். நம்ம வந்து மேலோட்டமான பணியெல்லாம் இல்லை. இந்த கட்சி தான் நமக்கு இத்தனை பதவிகள் கொடுத்துருக்குது. ஒரு கிளை செயலராக இருந்தாலும் சரி, இங்கே பழைய ஆள்லாம் இருக்காங்க. நம்முடைய சேமன் இருக்காரு, ஜப்பான் இருக்காரு, முத்தன் முக்கியமாக பழைய ஆள் இருக்கு தெரியும். தலைவர் இருக்கும்போது இந்த கட்சியில் ஒரு கிளை செயலராகவோ ஒரு பிரதிநிதியாக வர்றது கடும் போட்டியா இருக்கு. இந்த கட்சி இன்னைக்கு இத்தனை பதவிகள் கொடுத்துருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார்படி பொறுப்பு மாவட்ட சேர்ந்தாலும் சரி, எந்த பொறுப்பு இன்னைக்கு ஒன்றிய செயலர், கிளை செயலர், பகுதி செயலர், இவ்வளவு பொறுப்புகளை கட்சி கொடுத்துருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. அதே உள்ளாட்சியில் பார்த்தீங்கன்னா
உள்ளாட்சியில் பச்சைக்கு கையெழுத்து போட வாய்ப்பு இன்னைக்கு இந்த கட்சி கொடுத்துருக்கு. 2011 பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் தேர்வானாங்க, பச்சைகள் கையெழுத்து போட வாய்ப்பை அம்மா கொடுத்தாங்க. அதே போல கூட்டுறவு சங்கத்தில் காங்கிரஸ் திமுக தான் வருவாங்க, அம்மா தான் 2011 பின்னால் 2 லட்சம் பேருக்கு கையெழுத்து போட வாய்ப்பு கொடுத்தாங்க, கூட்டுறவு சங்க தலைவர் உறுப்பினரா. இதெல்லாம் அண்ணா திமுக கட்சி கொடுத்திருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் எடப்பாடி கொடுத்திருக்காங்க. ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த கட்சிக்கு விசுவாசமாக, எந்த சின்ன பொறுப்பு இருந்தாலும் இந்த கட்சிக்கு விசுவாசமாக பணியாற்றணும். நமக்கு எதிரி திமுக. களத்தில் பணியாற்ற வேண்டும், பூத் லெவலில் பணியாற்றணும், இறங்கி பணியாற்றணும். 25 நாளுக்கு ஒரு பூத்துக்கு 350 வாக்குகள், ஒரு பூத்துக்கு 350 ஓட்டு ரெட்டலைக்கு ஒழுகணும். அதுக்கு மேல நீங்க 500 600 வாங்கி தரல, உங்க திறமை. ஆனா 350 ஓட்டு குறையக்கூடாது, 350 ஓட்டு குறையக்கூடாது ஒரு பூத்திலையும். இதுதான் நம்ம கணக்கு, டார்கெட். ஆகவே நீங்க இறங்கி பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு, கோவை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம தான் கொடுத்துருக்கிறோம். மனசாட்சி உள்ள மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க, மக்கள் தயாரா இருக்காங்க. நீங்க போய் அந்த ஓட்டுகள் கொண்டு வந்து போட வேண்டும். போய் எடுத்து சொல்லுங்க, நமக்கு திமுக தான் போட்டி, வேற எந்த கட்சிக்கு போட்டாலும் அந்த ஓட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு போற கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சி உட்பட. ஆகவே இங்க போட்டி திமுக, அண்ணா திமுக. எடுத்து சொல்லி பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு, அதே போல 85 வயது முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கெல்லாம் வீட்டிலேயே ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவாங்க. பிஎல்ஏ ஏஜென்ட், பொறுப்பாளர்கள் அதையும் கவனமாக பார்த்து பணியாற்றி அந்த வாக்கள் நமக்கு வர வேண்டும் என்று கேட்டு, இந்த குறுகிய காலத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், இணைந்து பணியாற்றிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கூறி ஜப்பான் என்ன பேசுறேன்னு சொன்னாரு. ஜப்பான் 2 நிமிஷம் கேட்டாரு, 2 3 நிமிஷம் பேசுறாரு. எல்லாருமே நேரத்தை அறிவிக்கிறது, ஜப்பான் அவனு பேசல, ஜப்பான் பேசல. ஆகவே ஒரு 2 இது மட்டும் சொன்னாங்க. அதாவது எல்லாத்துக்கும் பாதுகாப்பு நம்ம தான். அவர் பேச, நானே பேசுறேன். எல்லாத்துக்கும் பாதுகாப்பு நம்ம தான். சிறுபான்மையர்களுக்கு, இதே போல கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு நம்ம தான். நம்முடைய கட்சி ஜாதி சமுதாய வேறுபாடு இல்லாமல் இன்றைக்கு அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அற்புதமான கட்சியை நம்முடைய தலைவர் உருவாக்கியிருக்கார், அம்மா வளர்த்திருக்காங்க, எடப்பாடி வளர்த்திருக்காங்க. ஆகவே இந்த கட்சியை நீங்க எல்லாம் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும். நீங்க இப்ப பேசுறாங்க பாருங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. திமுக என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்தில் கோ பேக் மோடின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரத்தன கார்பெட் விரிச்சு வரவேற்கிறாங்க. ஒரே நாளில் போய், இன்றைக்கு ஒரே நாளில் உதயநிதி ஸ்டாலின் போய் உடனே பாரத பிரதமர் கூட்டு வர்றான். அந்த அளவுக்கு இருக்காங்க அவங்க. ஆகவே நம்மளை பொறுத்தளவுக்கு கூட்டணியில் எடப்பாடி இருந்தாரு, இன்னைக்கு பிரிஞ்சு வந்துட்டார். நீங்க எதா இருந்தாலும் நேரடியாக இருக்கக்கூடியவர் எடப்பாடியார் என்று சொல்லி, இன்னைக்கு அதே போல என்ஆர்சி சட்டத்தை எல்லாம் எதிர்த்து போராடி இஸ்லாமியர் மீது பதியப்பட்ட வழக்கெல்லாம் எடப்பாடியார் ரத்து பண்ணாரு.